அன்புமிக்க தோழர்களே, தோழர் பி. சீனிவாசராவ் அவர்களின் தலைமறை வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூலின் தொகுப்பிலிருந்து 11ஆம் கடிதம், நாள் 1/5/1947. அன்புமிக்க சாகர், 28/4/47 நடந்தவைகளெல்லாம் நான் உனக்கு சொல்லியாகிவிட்டது. ஆதலால் மேற்கொண்டு என்ன நடந்தது என பார்ப்போம். 29ஆம் தேதி காலை எழுந்திருந்ததும் யாரோ ஒரு தஞ்சாவூர் மனிதர் வந்திருந்ததாகவும், இப்பொழுதுதான் அவர் குளத்திற்கு போயிருப்பதாகவும் ஓட்டலில் வேலை செய்யும் ஒரு பையன் என்னிடம் கூறினான். அந்த டீ கடைக்கு வந்து சேரும்படி முன்னரே அந்த தஞ்சாவூர் மனிதருக்கு நான் செய்தி அனுப்பியிருந்தேன். இரவு நான் டீ கடையை விட்டு வெளியே சென்றவர்கள் அவர் வந்திருக்கிறார். தஞ்சாவூர் மனிதரை சந்திப்பதற்காக நானும் டீ கடை தோழரும் குளத்தை நோக்கி நடந்தோம். எங்கள் இருவருக்கும் இருக்க இடம் தேடுவது பெரிய பிரச்சனையாகிவிட்டது. நமது டீ கடை தோழர் மிகவும் கெட்டிக்காரர். அங்கே அவருக்கு நல்ல செல்வாக்கு உண்டு. கிசான் சபா ஊழியரும் கூட. குளித்து சிற்றுண்டி எல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு நாங்கள் ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டோம். இதுவும் ஒரு மடம்தான். இந்த மடத்தை சுற்றி ஒரு வீடோ அல்லது மரமோ ஒன்றும் கிடையாது. சுற்றிலும் வயல்தான், பரந்த வெளி. அருகில் பஸ் மார்க்கம் ஒன்று இருக்கிறது. இந்த கட்டிடத்துக்கு சொந்தக்காரர் ஒரு பெரிய மிராசுதார், ஒரு கள்ள மார்க்கெட் பேர்வழியும் கூட. மடத்தில் 250 மூட்டைகள் வரைக்கும் அடுக்கி வைத்திருந்தார். எப்படியோ அவைகளை என்ன தந்திரம் செய்தாவது நகரத்துக்கு அனுப்பி கொண்டிருப்பார். நாங்கள் யார் என்று அவருக்கு தெரிந்து போயிருந்தால் இக்கடிதத்தை நான் உனக்கு எழுதி கொண்டிருக்க மாட்டேன். பத்திரமாக வேலூர் ஜெயிலுக்குள் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். கீழ்த்தளம் முழுவதும் நெல் மூட்டைகள் தான். மேல் தளத்திலும் 25 மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் அங்கு இருந்த பொழுது யாராவது தானிய கொள்முதல் ஆபீசர் அந்த கிடங்கை சோதனை போட்டிருந்தால் எங்கள் கதி என்ன ஆவது? வேறு வழி இல்லாததால் அங்கு இருக்க வேண்டி நேரிட்டது. டீ கடையிலிருந்து உணவு அனுப்பப்பட்டது. பஸ் வரும் சத்தம் கேட்டவுடன் நாங்கள் தலையை குனிந்து கொள்வோம். ஏனெனில் மேல் தளத்தில் சுற்றியிருந்த சுவர்கள் உயரம் குறைந்தவை. அன்று நாள் முழுவதும் நான் தஞ்சாவூர் மனிதருடன் விஷயங்களை பேசி முடித்து அன்றிரவே அவரை அனுப்பிவிட்டேன். அன்று தோழர் ரத் என்னை சந்தித்து வேறு பதுங்குமிடம் தயார் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதை காட்டிலும் ஒரு நல்ல இடத்திற்கு போகப் போகிறோம் என நான் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனால் நான் அந்த அடைந்த மகிழ்ச்சி எப்படி காணலாயிற்று என்பதை அடுத்த கடிதத்தில் காண்பாய். புரட்சி வந்தனம்.